ஹாய் ஹலோ லொலி பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கவின் ஸ்டார் ஸோ இளன் அவர்கள் வந்து தன்னுடைய 2வது படமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஃபஸ்ட்டே போட்டுருவார், இந்த படம் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்க. ஒன்று வந்து சமீப காலமாக இந்த சினிமா மேலே சமீப காலம்னு சொல்ல முடியாது, அது எப்போவுமே சினிமா மேலே வந்து ஒரு மோகம், ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் ஊர் பக்கத்துலேருந்து சென்னைக்கு வந்து ஜெயித்தவங்களும் இருக்காங்க, தோற்றவங்களும் இருக்காங்க. ஆனால் ஜெயித்தவங்களோட தோற்றவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே அந்த மாதிரியான ஆட்கள் எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ட்ரீமர், ஒரு கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதாவது சிம்பிளாக சொல்கிறேன்னே, கைத்தட்டலுக்கு நீங்கள் ஏங்குறீங்க, பாராட்டுக்கு நீங்கள் ஏங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். எப்போவுமே எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். நம்ம என்ன வேலை பார்க்கட்டும், சினிமான்னு இல்லைங்க, மற்ற விஷயத்துலையுமே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சின்ன அப்ரிஷியேஷன். அந்த அப்ரிஷியேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். பார்க்கக்கூடிய வேலை அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வேகம் வந்து அதிகமாக தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நடிகனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கவின், அவர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள். அதாவது எப்போவுமே சினிமா அப்படின்னு சொன்னால் பெற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்தில் வந்து மெயினாக நடிகனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கவின் நடிகனாகணும்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக பண்ணுறதே பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவான லால் தான். உண்மையிலே லால் சார் கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அம்மா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்லி ரிட்டன். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக டயலாக்ஸ் எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக். நான் சும்மா ஒரு இதுக்கு அப்படின்லாம் இல்லை, உண்மையிலே சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதகலம் தான். அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு மாஸ் இருந்துச்சு, ஒரு எமோஷன் இருந்தது, அப்புறமா ஒரு ஏமாற்றம் இருந்தது. எல்லாமே கலந்த கலவையாக அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஜனரஞ்சகமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னடா செகண்ட் ஹாஃபை விட்டுட்டேன் அப்படின்றீங்களா, சொல்கிறேன் பின்னாடி. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவின் தான். கவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், கவின் வந்து சீரியல் ஒன்று பண்ணுறப்ப, ஒரு டிவியில் சீரியல் பண்ணுறப்ப அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் விஜய் சார் ரொம்ப இமிட்டேட் பண்ணுறாப்புல அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த இது அப்படி தான் இருக்கும், அவரோட ரோலே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஆக்டர் மாதிரிலாம் பண்ணுறாப்புல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே பிக் ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறமா கவின்னா யார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அதை வந்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்காப்புல. நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய இடங்களில் ரொம்ப சூப்பராக தன்னுடைய மேனரிசமாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஸோ வாழ்த்துக்கள். நிறைய பேருடைய, அதாவது இங்கே ரியல் லைஃப்பில் நிறைய பேருடைய ஒரு சாயலாக படத்தில் வந்து நம்ம கவின் அவர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இதில் எங்கேயுமே வந்து நான் கவினை வந்து இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவாப்பில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா கூட, ஓவரால் அந்த படம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபை தூக்கி நிப்பாட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் அவர் கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து தூக்கி நிப்பாட்டுது செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காப்புல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரையும் சொல்ல முடியும், தலைவன் யுவன் சங்கர் ராஜா. இந்த ஆள் அவ்வளோதான், முடிஞ்சிட்டாரு, சரக்கு காலி, தூக்கி போட்டுடலாம் அப்படின்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு ஏதாவது ஒரு படம் அவருக்கு வந்து அமைஞ்சிருது. என்னப்பா இன்னும் ஒன்றுமா ஒரு மாதிரி ரொம்ப சுமாரான பாட்டு கொடுக்குறாரு, பிஜிஎம்மும் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை, என்ன தான் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டஃப்னு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக லவ் டுடே கொடுத்தாப்புல. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஹீரோஸ் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த காம்ப்ரமைசஸ் எதுவுமே வந்து இந்த மாதிரியான சின்ன படங்கள், அதாவது இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் படத்துக்கு வந்து அவர் வந்து பண்ணுறப்போ வந்து அதுக்கு பெரிய காம்ப்ரமைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான்
ஃப்ரீ ஹேண்டடாக இதான் சார் சீனு, நீங்கள் இதுக்கு ஒன்று பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாரு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து கவின் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அப்படியே தூக்கி நிப்பாட்டுறாரோ, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தன்னுடைய பிஜிஎம் மூலமாகவும் நிப்பாட்டுறாரு. அடுத்ததாக லால் சார் அண்ட் அவங்க அம்மாவை நடிச்சிருப்பாங்க, நம்ம கவின் சாரோட அம்மாவா. உண்மையிலேயே கிளாப்ஸுங்க, பிரதிபலிப்புங்க. நிறையா ஃபேமிலியோடைய பிரதிபலிப்பாக தான் அவங்க இருந்தாங்க. நிறைய சீக்வன்ஸில் வந்து எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே நம்மளோட சிங்க் ஆகும், கனெக்ட் ஆகும். அதுதான் படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். பர்சனலாகவுமே நமக்கு வந்து இந்த படம் வந்து நிறைய இடத்துல கனெக்ட் ஆச்சு. குறிப்பாக அந்த ரிஜெக்ஷன் ஒரு சீன் வரும், அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து சட்டுன்னு கடந்து போக முடியாது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். ஏன் நான் வந்து மென்டராக நினைக்கக்கூடிய ஒரு அண்ணன், அவர்கிட்ட வந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோன்னா போய் காட்டுறேன். காட்டின உடனே பார்த்துட்டு ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு, என்னென்னா இட்ஸ் அ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தது. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னென்னா, நான் ரொம்ப நம்மளால் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவேன். அந்த அந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறப்பயுமே நிறைய பேர் வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க, நல்லா பண்ணுற ராஜேஷ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே உடச்சி ஒன்றுமே இல்லைடா, குப்படா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் லிட்டரலாக அப்படியே வந்து படத்தில் பார்க்குறப்ப நாம் ஒன்று நினச்சிருப்போம் இல்லையா, நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதை சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அதெல்லாம் இல்லைடா, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருங்க இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ரிஜெக்ஷன், அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக அதில் நிறையா கனெக்ட் ஆச்சு. ஸோ லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பெருசாக ஜெயிக்கணும், பெருசாக அந்த மீடியாவாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில விஷயங்கள். நடிகன் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டான், அதை தாண்டி அதுக்கு வந்து ஒரு சின்ன தடை வருது, சின்ன இல்லை பெரிய தடை வருது. அதுலேருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வெளியே வந்தான் அப்படின்றத தாண்டி ரியாலிட்டி லைஃபுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் எங்கேயோ ஒரு லேக் விட்டாப்லையோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ டிப்ரெஷன் வச்சுருக்கிறவன் வந்து அவ்வளோ ஈஸியாக அப்படியே மட மாதிரி வேறு இதுக்குள்ளே அந்த லைஃப்குள்ளே போயிடுவானா அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தான் நம்மளுக்கு செய்யுது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே போயிட மாட்டேன். ஏன்னா ஒரு அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளவு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அப்படி மட மாதிரி போடுறது வந்து கொஞ்சம் நம்ப தகுந்த மாதிரி இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றி கெட்டப் போட்டு ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லால் சார் சொல்லுவார், நீ நடிக்கிற நடிப்பில் வந்து உனக்கு மீசியே இல்லை அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயமான, அதாவது இந்த லேக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கக்கூடிய எப்படா அந்த பாயிண்ட் அவுட் வேறு இதுக்கு வரான், இதெல்லாம் வந்து மறக்கடிக்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து கவின் வந்து தூக்கி நிப்பாட்டிட்டு போயிடுறாப்புல. ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து ஸ்டாரோடைய டோட்டல் சம்மரி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. பட் அந்த கனெக்டான விஷயங்கள் வந்து ஒரு சில இடத்தை தவிர்த்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப பஞ்சிங்காக ரொம்ப எமோஷ்னலாக இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து நம்ம டேரக்டர் சைடு தான். இதில் எந்த இடத்துலையுமே வந்து கவின் அவர்கள் சைட்லேயோ அல்லது பெர்ஃபார்மன்ஸ் சைட்லேயோ நம்ம ஏதாவது மியூசிக் சைட்லேயோ டெக்னிக்கல் சைட்லேயோ ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா சத்தியமாக கிடையாது. பட் டேரக்டர் அந்த சொன்ன ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றதில் வந்து இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் மெனக்கெட்டுருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது எனக்கு. பட் இதே ஃபீல் வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் மற்றவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுமா அந்த மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு? பட் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா, நான் இப்படி ஆகணும்னு நினச்சேன் பட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.75 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஏ கவினே!